ஜெபம் பண்ண கடவோம். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய திருச்சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்து ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த நல்ல தருணங்களுக்காக கோடாக கூடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 646, பாமாலை 114 பாடுவோம். பாதையுற்ற மீட்பரே என் அடைக்கலம் நீரே. கீதம் 646, பாமாலை 114 பாடுவோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சொத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இதற்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே இருபாய்க்குமுள்ள குற்றவாளிலா எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட தாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 120ஆம் சங்கீதம். 120ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசைக்களே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பயிர்க்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். சேர்ந்து வாசிப்போம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்துக்கு போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பியதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, ஏலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போகும் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. 51ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். Hallelujah.
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பெருமைப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பெருமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன் ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் என்பதை வாசிக்க வேண்டியதான 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாடம் எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 4ஆம் ஞாயிறு, லெந்தனும் நாட்களில் ஒரு 3ஆம் ஞாயிறு. எங்களை விசுவாசத்தில் வளரச் செய்யும் வல்ல தேவனே, நீர் கொடுத்த இந்த வாழ்வின் மேன்மையை உணரத்தக்கதாய் அனைத்து மக்கள் மீதும் நீர் கொண்டுள்ள அனாதி அன்பினை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து எச்சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் உமக்கு பயந்து நீதியை செய்து உமக்கு உகந்தவர்களாய் என்றும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் இது அடியராகிய நாங்கள் எந்த விரோதடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக
சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாயிருக்க எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறோம் கிருபையுள்ள ஆவி அனுப்பி உமக்கு உத்தம பிரியமளவில் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கிற அருளிச்ச என்று வாக்கரளி இருக்கிறேன். கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை போல் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 516 பாமாலை 331 பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டேன். கீதம் 516 பாமாலை 331 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள்.
கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயாசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளையை நாங்கள் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் எங்கள் மனம் வந்து இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்யுங்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு பாம்பேயை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தினர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். திரு சார்ல்ஸ் ஹென்றி அவர்களுக்காக தேவன் கொடுத்த அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஜெனிவி சார்ல்ஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கிற அருமையான குடும்பத்தினர், ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ரூத் சார்ல்ஸ்க்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் அடுத்த மகள் ஜெனிஃபர் சார்ல்ஸ்க்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே தேவன் கொடுத்த இந்த 2 பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வேதவாறாக கூறுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தம்முடைய நீதியின் சூரியனை இந்த பிள்ளைகள் மீது உதிக்க பண்ணி எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி இந்த பிள்ளைகளை உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, தாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் பலனுமாயிருக்கிறது. இந்த உன்னதமான வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா, ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு காரியம் ஒன்றை சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் இந்த வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்திலே, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களிலே நான் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சம்பவங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று,
சீமோன் பேதுருவினுடைய இந்த முந்தைய நாள் நடந்த ஒரு சம்பவம், முந்தின இரவு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவெல்லாம் அவர்கள் வேலை பார்த்தார்கள், கடலிலே மீன் பிடிக்கும்படி சென்றிருந்தார்கள். அவருடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இடைபடுகின்றார். அதற்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பகல் வேளையில் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 படகுகளும் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதாக இங்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவங்கள் நேர் எதிரடையான ஒரு சம்பவங்கள். எதிரடையான ஒரு சம்பவங்கள் நேர்மறையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த 2 சம்பவங்களை இணைக்கும்படியாக ஆகிலும் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை ஒரு ஆசீர்வாதமான நேர்மறையான ஒரு சூழ்நிலை இணைப்பதற்கு ஆகிலும் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் உள்ள ஒரு உறுப்பு, ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாதாம். அப்போ வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அது வல்லமை இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு மெசேஜை நமக்கு என்னச்சதுன்னா அதை கம்யூனிகேட் பண்ணுகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த ஆகிலும் என்ற ஒரு வார்த்தை நமக்கு ஒரு பெரிய செய்தியை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். என்ன செய்தி? ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகளில் இருந்த இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு, எம்டினஸ் பிகேம் எ ஃபுல்னஸ், வெறுமை ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு வேதத்தில் அந்த இணைக்கின்ற ஒரு சொல் ஆகிலும். வேதத்தில் இப்படிப்பட்ட பல சொற்கள் இருக்கிறது. ஆனாலும், இப்படி இருக்க, அப்படியானால், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செய்தியையே ஆண்டவர் நமக்கு அதன் மூலமாய் தருவார். பார்த்துக்கிடுங்க. இப்போ அப்படிப்பட்ட சில வார்த்தைகளைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 சம்பவங்களை இணைக்கின்ற ஒரு சொல் இது ஆகிலும். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பேதுருவை பார்க்கிறோம். அவன் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கெனசரேத்து கடலிலே அவன் நின்ற பொழுது அங்கு ஏராளமான மக்கள் அந்த இடத்துல வருகிறார்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறார். இவன் அங்கே காலையில் முந்தின நாளெல்லாம் மீன் பிடிக்க சென்று ஒன்று அகப்படாத நிமித்தமாக அந்த வலைகளை, வெறுமையான வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனிடம் படகை கேட்கின்றார், சற்று தள்ளி விடும்படியை சொல்லுகின்றார். அவன் ஆண்டவருக்கு தன்னுடைய படகை கொடுத்து கொஞ்சம் தள்ளி விடுகிறான். ஆண்டவர் இந்த படகில் உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு தெரியும் பேதுருவுக்கு முந்தைய நாள் முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு ஒன்று கூட அகப்படவில்லை என்பது நன்றாக தெரியும். அவனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ போய் கொஞ்சம் கடலில் ஆழத்தில் போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக கடலில் எப்போ மீன் பிடிக்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவில் தான் மீன் பிடிக்க போவாங்க. அப்படி என்றால்தான் மீன் அதிகமாக அகப்படும். பார்த்துக்கிடுங்க. பகலில் மீன் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுவும் இந்த கலிலேயா கடல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கிறபடினால் அது கடல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தண்ணீர் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். வலையை போட்ட மீன் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். ஆகவே இந்த இருட்டான சமயத்தில் தான் இந்த மீனெல்லாம் பிடிப்பதற்காக இரவில் செல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ பகலில் போய் மீன் பிடிக்க உன் வலைகளை போடுன்னு சொல்லி. இவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள்.
பேதுரு. அவன் பிறந்ததிலிருந்தே இந்த கடலில் மீன் பிடிக்கிற தொழில் தான் செய்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த பேதுரு. அவனுக்கு எல்லாம் தெரியும், எங்கே மீன் கிடைக்கும், எப்போ போகணும், என்ன செய்யணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று கூட அகப்படலை. இப்போ நீங்கள் காலையில் போய் மீன் பிடிக்க சொல்கிறீங்களே, அது எப்படி அகப்படும் அப்படின்னு அவனே சொல்கிறான், ஆண்டவரே, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே போகிறேன் என்று சொல்லி அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். இது வாய்ப்பு கிடையாது மீன் பிடிப்பதற்கு. நாங்கள் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு எங்களுடைய பிரயாசங்களும் வீணாயிட்டு, எனினும் ஆகிலும் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லி போனான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவனுடைய இருந்த காலங்களில் இதே போல ஒரு மீன் அவன் என்ன செய்திருக்க மாட்டான்னா பிடிச்சிருக்க மாட்டான். அதனால தான் அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஆண்டவர் காலில் பொத்துன்னு போய் விழுந்துட்டான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் எனக்கு முன்பாக இருக்கிறான்னு சொல்லி அவனே ஆச்சரியப்பட பிரமிக்கின்றார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதான மிகுதியான ஒரு மீன்களை பிடிக்கின்றதை பார்க்கிறோம். முந்தைய நாள் தோல்வி நிறைந்த ஒரு இரவு, ஆனால் இந்த பகல் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகல். இந்த 2 சம்பவத்தை இணைக்கிறதுக்கு தான் இந்த ஆயிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோமே, நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த பேதுரு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரு காரணம்? இந்த ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டான். அந்த வசனத்தை பாருங்க, அந்தபடியே அவர்கள் செய்து. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிரானதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் போராடலாம். எப்படி ஆயிலும் அதில் ஜெயம் பெற்று விட வேண்டும் என்று சொல்லி உங்கள் முழு மூச்சோடு கூட நீங்கள் பிரயாசப்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, உங்களுடைய வியாபாரங்களிலே, உங்களுடைய தொழில்களில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பிரயாசப்படலாம். அந்த பிரயாசத்தின் முடிவில் நீங்கள் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம். தோல்வி 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 சோர்வோடு கூட மலைகளை இந்த பேதுரு அலசி கொண்டது போல வெறுமையான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்புகிறார். மகனே, மகளே, உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு என்னால் முடியும்ப்பா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அந்த தோல்விகளுக்கு மத்தியிலும் பேதுரு ஏசப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான், படகை கொடுத்தான். அதோடு அவன் நின்று விடலைங்க. அவன் செய்த ஒரு காரியம், சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, சூழ்நிலைகளை பார்ப்பான் என்று சொன்னால், ஆண்டவரே ரொம்ப நன்றி அப்பா, நீர் இந்த கடலுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம், மீன்பிடி தொழில் உமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இயேசுநாதன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு இந்த கடலை பற்றி, மீன்களை பற்றி நன்றாக தெரியும். இரவில் தான் பிடிக்க முடியும், நீங்கள் பகலில் போட சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நைட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அவன் சொல்கிறான், ஆகிலும் நாங்கள் வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொன்னான். 2 படகுகள் அமிழ்த்தக்கதான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்ன வந்தாலும் நீங்கள் தான்ப்பா, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிற என்று சாமியில் சொன்னது போல ஒரு வாழ்க்கை ஆண்டுடைய சமுதிரம் ஒப்பு கொடுத்து விடுங்கள்.
கீழ்ப்படியும்படி ஒப்புக் கொடுங்க. எந்தெந்த காரியத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறீர்கள், அது எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீங்கள் அறியாதது எட்டாதது ஆச்சரியமான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நான் ஒரு திருச்சபையிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு ஆலயம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தோம். அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக 20 ஆண்டுகளாக அவள் பிரயாசப்பட்டார்கள். நான் அந்த திருச்சபைக்கு செல்வதற்கு முன்பாக பல தடைகள், பல போராட்டங்கள், எவ்வளவோ முயன்றும் அதை கட்ட முடியாமல் இருந்துச்சு. அந்த மக்கள் அந்த சபைக்கு போன உடனே சொன்னாங்க, ஐயா ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் சொல்லி. முதல்ல நாங்கள் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்காக ஒரு சிறப்பு ஒரு உபவாச ஜெபத்தை மாதந்தோறும் ஏற்படுத்தினோம். அதில் மிக சின்சியராக அந்த உபவாச ஜெபத்தில் நாங்கள் எல்லாரும் பங்கு பெற்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டுடைய கிருபையினால் வேலை தொடங்கப்பட்டது. அந்த காலத்தில் ரொம்ப அந்த சபையில் உள்ள மக்கள், சாதாரண மக்கள், அரசாங்க வேலை பார்க்கிற நபர்கள் ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. மற்ற எல்லாரும் விவசாயிகள், பெரும்பாலான பேர் விவசாயிகள். மழை பெஞ்சா அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்கும். செல்வதற்கு சில ஆண்டுகளுக்காக மழை கிடையாது, பயங்கரமான வறட்சி. ஆனாலும் கூட கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தினார். அதற்கப்புறமாக ஒரு நல்ல ஒரு மழை பெஞ்சுது. 12 வருஷமாக நிரம்பாத ஒரு பெரிய ஒரு குளம் அன்று நாளிலே நிறைந்தது. ஆண்டவர் விவசாயத்தை ஆசீர்வதித்தார். கட்டுமான பணிகள் ஆரம்பிக்க அது வேலை நடைபெற ஏராளமான தேவைகள் இருந்துச்சு. இந்த தேவைகளை எப்படி சந்திக்க மக்களும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே மொத்தமாக இந்த ஸ்டீல் வாங்குறதுக்கு, சிமெண்ட் பேக்ஸ் வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது, என்ன செய்ய? ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு உணர்வு ஒன்று கொடுத்தார். சபை மக்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு உண்டியல் பாக்ஸ் ஒன்று கொடுப்பா அப்படின்ட்டு. இந்த உண்டியல் பாக்ஸ் எப்படி கொடுக்க? பொதுவாக லென்த்து காலத்தில் ஒரு உண்டியல் பாக்ஸ், சுயவிருப்பு உண்டியலை சபைகளில் கொடுப்பது வழக்கம். ஆண்டவர் உள்ளத்தில் நீ இப்போ கொடு அப்படின்னு சொல்லி என்னை உணர்த்தினார். நான் நினச்சேன், இது எப்படி சாத்தியமாகும்? இந்த உண்டியல் பாக்ஸ் எங்கே கொண்டு போய் வாங்க, என்ன செய்ய? எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். நான் அப்படியே அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் மீண்டும் மீண்டும் அதை குறித்து எனக்குள் உணர்த்த அது செய்து தான் ஆக வேண்டும் அப்படின்ட்டு ஒரு உணர்வு அதிகமாய் வந்து விட்டது. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். கடைசியில் பிளாஸ்டிக் உண்டியல் ஒரு 200 உண்டியலை நான் வாங்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க. வாங்கி எல்லா வீடுகளும் கொடுத்து நான் சொன்னேன், ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் திருவிருந்து ஆராதனை நடக்கும். நீங்கள் உங்களால் முடிந்ததை, நீங்கள் கடைக்கு போயிருப்பீங்க, இல்லைனாக்கி ஊருக்கு போயிருப்பீங்க, மிச்சம் வரும்பொழுது 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களுக்கு மீதம் இருக்கலாம். அந்த காசை நீங்கள் எந்திரிச்சு அந்த உண்டியலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சபை மக்களுக்கு கொடுத்தேன். மிஞ்சி போனால் என்ன, ஒரு மாதம் ஒரு 100 ரூபா 200 ரூபா வரும் அப்படின்னு நினச்சி தான் அப்படி தான் கொடுத்தேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் அந்த உண்டியல் அதெல்லாம் சேகரித்து மக்கள் நல்ல ஒரு சின்சியராக மக்கள் கொண்டு கொடுத்தாங்க. அதை நான் முதல் முறை எண்ணிய பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு விட்டேன். நான் எவ்வளவு அளவுக்கு எனக்கு ஸ்டீல் வாங்க வேண்டுமோ, எத்தனை டன் வாங்க வேண்டுமோ, அதற்கான தொகை அதில் ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது 1 டன்னாக இருக்கலாம், 2 டன்னாக இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. அதே போல் ஒரு சிமெண்ட் பேக் ஒரு லோடு 200 மூடை இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த 200 மூடைக்கு எவ்வளவு தேவைப்படும் அவ்வளவு தொகை அதில் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இந்த காரியங்கள் நடைபெற்றது சொல்லி. அன்பானவர்களே, யாருமே எதிர்பார்க்கவில்லை. அது சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்தார். முதல்ல இருந்த ஆலயத்தை விட
2 மடங்குக்கு மேலாக பெரியதான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை கட்டி முடித்து இப்பொழுது பார்க்கும்போது அந்த ஆலயம் நிரம்ப ஆண்டவர் நினைச்சதுன்னா ஆட்களை ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு என்னிடத்து எதிர்பார்த்து என்ன தெரியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. நான் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட உண்டியெல்லாம் கொடுத்து பழக்கம் கிடையாது. நாம் அந்த லென்த் டேஸில் மாத்திரம்தான் கொடுப்போம். ஆனால் புதிதாக தேவன் சொன்னதை செய்வதற்கு கர்த்தன் உள்ளத்தில் அதிகமாய் பாரப்படுத்துகிறபடி செய்த பொழுது ஆச்சரியமாக தேவன் அதை எனக்கு செய்து முடித்தார். அது அந்த திருச்சபையில் அதை செய்ய சொன்னார். அதற்கு அப்புறமா எத்தனையோ சபைகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஆலயங்களை தேவன் கட்டும்படின கிருபைகள் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததில்லை. அப்போ தேவன் சில குறிப்பிட்ட காரியத்திற்காக நம்ம என்ன நடத்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பேதுருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு பேதுருவிடம் தேவன் எதிர்பார்த்தது கீழ்ப்படிதல். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நாம் 2வதாக இங்கு பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2 சம்பவங்களை இணைக்கும்படியாக இங்கு ஆனாலும் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த ராஜாக்களை பார்த்து சொல்லுகிறார். யோசபாத், யோராம், ஏதோமின் ராஜா 3 பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றான்னா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யோராம் ராஜா, அவன் சமாரியாவுடைய ராஜா, ஆகாவினுடைய மகன் பார்த்துக்கிடுங்க. அவன் இந்த மோவாபியரை தேடி செல்லுகின்றான். மோவாபியர் ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு ஆட்டுக்குட்டிகளை அவன் என்ன செய்தான்னா அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டான். யோராமுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அவன் நேர யூதாவின் ராஜாவை பார்த்து யோசபாத்தை பார்த்து கேட்குறான், நான் மோவாபியரோடு கூட யுத்தம் பண்ண போகிறேன், வாரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே யோசபாத்து வாருன்னு சொல்லி அவனும் சேர்ந்து போகிறான். ஏதோ வெளியே போகிற அந்த ராஜம் கூட சேர்ந்து கொண்டாங்க. 1 வாரமாக மோவாபியரை தேடி அலைகிறார்கள் 3 பேரும் தன்னுடைய படைகளோடு கூட. கண்டே பிடிக்கல. இவங்க கொண்டு போன தண்ணீர் எல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. கடைசி 3 நாளாக இவங்களுக்கு வந்து தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த யோராம் சொல்கிறான், ஐயோ, இந்த வனாந்தரத்தில் பாலைவனத்தில் ஆண்டவர் நம்ம கைவிட்டு விட்டார். நாம் மடிந்து தான் வேண்டும் போல் இருக்கிறது, மடிந்து தான் போக வேண்டும் போல் இருக்கிறது. மோவாபியருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து விடுவார் சொல்லி அவன் பயந்து கொண்டு இருக்கிறான். அப்போ யோசபாத்து கேட்குறா, என்ன கேட்குறான்னா, இந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கு இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யார் இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட விசாரிப்பதற்கு? யோசபாத் கேட்ட உடனே ஒருத்தன் சொல்றாங்க, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறான். எலிசா தீர்க்கதரிசி இடத்தில் இவர்கள் செல்லுகிறார்கள். அந்த எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் வார்த்தைகளை கேட்டு இவர்கள் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு என்ன செய்ய தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறாங்க, சாகத்தான் வேண்டும். இப்பொழுது மோவியர் வருவார்கள் என்று சொன்னால்
எளிதாக எங்களை அவர்கள் சங்காரம் பண்ணி விடுவார்கள். நாங்கள் அவ்வளவு சோர்வோடு கூட இருக்கிறோம், தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வனாந்திரத்தில் தண்ணீர் தடாகம் கிடையாது, தண்ணீருக்கு வாய்ப்பு கிடையாது, நீரூற்று கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, வாய்ப்பு கிடையாது. மழை பெஞ்சாதான் தண்ணி, காற்றடித்தா இந்த எங்கேயாவது கொண்டு வந்து மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. அவர் சொல்றீங்க, காற்றையும் காண மாட்டேன், மழையும் வராது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எப்படி வனாந்திரத்தில் நிரப்பப்படும்? வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்றாரு, நான் தண்ணீரை என்னால் கொண்டு வர முடியும். அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் வனாந்தரங்களின் வழிகளை உருவாக்கும்படியான வல்லமையுடைய தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. என் இயேசுவால் ஆகாதது என்று ஒன்றும் கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாம் அவரால் கூடும், கூடாது என்று ஒன்றும் கிடையாது. வனாந்தரத்திலே இது நடக்குமா? அவர் சொல்றாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்வின் முடிவுக்கு சில வேளைகள் வந்துவிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது, இனி என்ன பிரயாசப்பட்டாலும் இனி இது செல்ஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்துக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இது எனக்கு அற்பமான காரியம்ப்பா. உன்னை பொறுத்தவரை இது முடியாதா இருக்கலாம், நீ ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாம், நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம், உனக்கு முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு இது ரொம்ப அற்பமான ஒரு காரியம். உனக்கு தண்ணீரையும் கொடுக்க முடியும், நீ யாரை தேடிக்கொண்டு செல்லுகிறாயோ அந்த மோவாபியரை உன் கையிலே விழ வைக்க முடியும் என்னால. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உடையவருங்க, மகத்துவமுள்ள தெய்வம். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம், அவர் மகா ராஜன், எல்லா தேவர்களுக்கு மேலான ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானத்துக்கு, பூமிக்கும், சமுத்திரத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருக்கிறவர். அவர் நினைச்சா எதுனாலும் நடக்குங்க. வனாந்திரத்தில் உனக்கு தண்ணி வேணும், அவ்வளோதானப்பா, தண்ணீரை கொண்டு வர முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சது பார்த்துக்கிடுங்க. அன்றைக்கு அந்த தண்ணீரை மழை பெய்ய வச்சாரு. அந்த தண்ணீரை இங்கு இவர்கள் இருக்க இடத்திற்கு ஒரு கால்வாயில கொண்டு வந்து ஆண்டவர் நிரப்பி விட்டார். காலில் எழுதி பார்க்கிறாங்க, அங்க தண்ணீர் அப்படி நிரம்பி இருக்கிறது. மோவாபியர் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. காலையில சூரியன் உதிச்சுது. காலையில் உள்ள சூரியன் ரொம்ப சிவப்பு நிறமாக அது இருக்கும். இந்த வானங்கள்லாம் செவ்வானமாக இருக்குன்னு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அது தண்ணீரில் பட்ட உடனே அது ரொம்ப செவப்பாக தெரிஞ்சிருக்கு. மோவாபியர் நினைச்சாங்க, இந்த ராஜாக்கள் ஒருத்தருக்கு அடித்து செத்துட்டான், ஆக நாம போய் கொள்ளையிட போகணும்னு சொல்லி தான் அவன் புறப்பட்டு வந்திருக்கிறான். இவங்க நல்ல தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப பலனாக இருந்திருக்கிறாங்க. எந்த மோவாபியரை தேடி இவங்க போனாங்களோ அதே மோவாபியர் இவங்கிட்ட வந்துட்டாங்க. ஓட ஓட விரட்டினாங்க. பார்த்துக்கிட்டங்க, அவன் தன்னை ஆள விட்டா போதும்னு சொல்லி அவன் ஓட ஆரம்பித்தார்கள். விரட்டி அவரை சங்காரம் பண்ணுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு பெரிய வெற்றிங்க. அவர் சொல்றாரு, இது எனக்கு அற்பமான ஒரு காரியம்ப்பா. அந்த மாதிரி ஆண்டோடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய காரியத்தில், ஆண்டோடைய பார்வையில் நீங்கள் இருக்கிற அந்த பயங்கரமான ஒரு சூழலை, இக்கட்டான ஒரு நிலைமை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏசப்பாவுடைய பார்வைக்கு ரொம்ப சாதாரணம், ரொம்ப சாதாரணங்க, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏசப்பா என்ன விரும்புகிற தெரியுமா? என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும், என்கிட்ட என் பிள்ளை வரணும். அங்கங்கே ஓடாத. சில பேர் ரேகை பார்க்க, ஜாதகம் பார்க்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் ஓடுவாங்க. நீ எங்கேயும் போகாத, என்கிட்ட வா. யோசபாத்து சொன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை குறித்து விசாரிக்கணும். எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கணுங்க. ரெபேக்காளுக்கு
குழந்தை உண்டாயிற்று. பிள்ளைகளை குறித்து ஆண்டவரிடத்தில் விசாரித்தாளுங்க. நாம் எல்லா காரியத்தையும், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் விசாரித்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்களை வைத்து நான் என்ன செய்வேன்னா ஆலோசனை பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தா என்று வேத சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48:17 சொல்லுகிறது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவனை கர்த்தர் நான். நமக்கு என்ன தேவையோ அது மாத்திரம்தான் அவர் நமக்கு போதிப்பார். பிரயோஜனமாக இருக்கிறவர்களை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா போதிப்பார். ஏசாயா 30:21 சொல்லுகிறது, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே என்று உனக்கு பின்னாலே சொல்லும் அந்த சத்தத்தை நீங்கள் உங்கள் காதுகள் இணைச்சேன்னா கேட்கும். எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க. ஏற்ற காலத்தில் ஆலோசனையை சொல்லுகிறவன் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு தட்டில் பொற்பழங்களை வைத்தது போல இருக்குன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நம்ம ஆராதிக்கிற நமது ஆண்டவர், நமது இரட்சகர், நமது மீட்பர் நமக்கு வேண்டிய ஆலோசனை சொல்ல வல்லவர். நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், யாது செய்யணும், எப்படி செய்யணும், அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஒரு சரியாய் அவர் என்ன செய்வார்னா வழி நடத்துவார். என் மகள் +2 படித்து முடித்த உடனே மெடிசனுக்கு போகிறது ரொம்ப ஆசை பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீட் எக்ஸாம் எழுதும் பொழுதும் அந்த எம்பிபிஎஸ்க்கு வரல, முதல்ல அந்த பல் மருத்துவம் பிடிஎஸ்க்கு தான் வந்துச்சு. என்னுடைய தகப்பனார் சொன்னாங்க, நீ முதல்ல போய் எது கிடைக்கும் அதில் போய் ஜாயின் பண்ண சொல்லு என்று சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டோம் எம்பிபிஎஸ் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே 2வது இந்த நீட் கோச்சிங்காக நான் போகிறேன் என்று சொல்லி அவள் என் மகள் சென்று விட்டாள். நீட்டெல்லாம் ஒரு வருஷம் உட்காந்து படித்து முடித்து எக்ஸாம் எழுதின பிறகும் அப்ளை பண்ண பிறகும் திருப்பியும் அந்த எம்பிபிஎஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை மீண்டும் பிடிஎஸ்ஸாக வந்துச்சு. என் அப்பா சொன்னாங்க, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், உடனே போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி. ஒரு வருஷம் நான் ஸ்பெஷல் கோச்சிங் அனுப்புகிறேன்னு சொல்லி நீட்டுக்கு கோச்சிங் அனுப்பிட்டு இப்போ எதுவும் கிடைக்காம ரோட்டில் நின்று கொண்டு இருக்கின்றாய். நான் சொன்னேன் நீ செய்யலாம்ல, இன்ஜினியரிங்காவது நீ அனுப்பியிருக்கலாம், அதையும் விட்டு விட்டாய். பிடிஎஸ் தான் அனுப்பலை, அதையாவது நீ அனுப்பியிருக்கலாம்ல. எங்களுக்கு மிகுந்த ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் இதை குறித்து நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். பல நாட்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் திருப்பி இந்த என்ஜினியரிங்கே நாங்கள் போய்விடவா, இல்லைனா பிடிஎஸ் நாங்கள் ஜாயின் பண்ண சொல்லவா, என்ன செய்ய ஆண்டவரே? ஆண்டவர் தெளிவாக சொன்னார், எங்களோடு கூட பேசினார், நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு தருவேன். அக்டோபர் மாதம் காலேஜ் திறந்துடும். செப்டம்பர் 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரை வந்துச்சு. எந்த காலேஜில் இருந்தும் நாங்கள் பல கல்லூரிகளுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். எந்த காலேஜில் இருந்தும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. பார்த்துட்டுங்க, நாங்கள் சோர்ந்து போனோம். ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் இந்த அவளை வேறு எந்த இதுக்கு அனுப்பலை, ஸ்டடீஸ்க்கு அனுப்பலை. இப்போ நீங்கள் தருவேன்னு சொன்னீங்க, உங்களை கேட்டுட்டு தான் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். நாங்கள் இப்படி இதில் ஒரு தோல்வி என்று சொன்னால் நான் மற்றவங்ககிட்ட சொல்லுவேன், உண்மை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் என்று ஆண்டவரோடு கூட நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். நம்ம ரொம்ப புலம்பலில் இருக்கும்போது நாங்கள் மேலேருந்து எந்த சிக்னலும் வராது, பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஒன்றை நினைத்து அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர், ஏற்ற காலத்தில் நமக்கு தருவார், பார்த்துக்கிடுங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி ஆச்சு. 25ஆம் தேதி எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. அதில் திடீரென்று
28ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்டர்வியூ வரும், ஆன்லைன் இன்டர்வியூ. நீங்கள் காலையில் 11 மணிக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிச்சு. இது என்னால் நம்ப முடியலை. இது எப்படி இன்டர்வியூ வரும் ஆன்லைனில்? அந்த கல்லூரிக்கு நாங்கள் நீட்டில் அப்ளை பண்ணும் பொழுது இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அனுப்பியிருப்பாங்க. என்னுடைய மகளுடைய லிஸ்ட்டு வந்து 900 சீனியரில் 900 எத்தனையோ இருந்துச்சு, அத்தனாவது கேட்டல் இருந்துச்சு. நான் நினச்சேன் 11 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணி வரை ஒன்று நாள் இன்டர்வியூ பண்ணுவாங்க போல்ட்டுருக்கு, இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைத்தேன். அதற்கு அப்புறமாக இந்த குறிப்பிட்ட நாளில் 11 மணிக்கு என்னுடைய சகோதரர் தான் சென்றிருந்தார், நான் கூட போகலை, அவர் தான் போனார். 11 மணிக்கு கம்ப்யூட்டரை ஆன் பண்ண உடனே என் மகளுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்ட உடனே 3 கல்லூரி வருகிறது. சூஸ் எனி ஒன், எதையாவது ஒன்று தேர்வு செய்யுங்க. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதில் நடந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே ஆச்சரியமாக என்னுடைய சகோதரர் மூலமாக ஒரு கல்லூரியை எடிச்சிருக்கிறாருன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் செலக்ட் பண்ணி முடித்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு பிரிண்ட் வருகிறது. நீங்கள் இந்த கல்லூரியிலே சேருவதற்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே 28ஆம் தேதி இன்டர்வியூ வந்திருக்கு. 29ஆம் தேதிக்குள்ளாக மாலை 5 மணிக்குள்ளே வந்து உங்களுடைய கல்லூரி ஃபீஸை வந்து கேட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியலை. எப்படி நடக்கும்? ஆண்டவர் முதல்ல தருவேன் சொன்னவர், நாங்கள் கடைசி நேரத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டங்களில் புலம்பல என்ன நடக்குமோ என்று நாங்கள் திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் அமைதியாக இருந்துட்டார் ஆண்டவர். ஆண்டவர் கரெக்டாக காரியம் தெரிச்சிட்டார், நான் செய்து முடித்து விட்டார். பெரிய மகிழ்ச்சி. அந்த கல்லூரியில் வேறு எந்த இடைஞ்சலும் இல்லாதபடிக்கு தேவன் ஆச்சரியமாக படித்து முடித்து அவள் வெளியே வந்து ஆண்டவருக்கென்று மருத்துவ செய்யும்படியாக கிருபை செய்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அது சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை இந்த காரியத்தில் நாம் வந்து ஆண்டவரிடத்தில் நாம் கேட்காமல் செய்திருப்போம் என்று சொன்னாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உங்கள்கிட்ட கேட்காம நான் பல காரியங்களை செய்திருக்கிறேன், மன்னித்தருள் ஆண்டவரே, இனி நான் என்ன செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீ கேட்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் சரியான பாதையில் வழிநடத்துவார். நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் வனாந்தரமான ஒரு இடமா இருக்கலாம். உங்கள் எதிரியுடைய பாளையத்துக்கு அருகாமையில் கூட நின்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு உதவி செய்வது என்பது ஆண்டுடைய பார்வையில் அற்பமான ஒரு காரியம், அற்பமான காரியம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பது சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 448, கிறிஸ்தவ கீர்த்தனை 158 பாடுவோம். தீய நாயினேன் ஐயா, எளியேன் உற்ற தீவினை அனைத்தும் தீரும். கீதம் 448, கிறிஸ்தவ கீர்த்தனை 158 பாடுவோம். மாயவலை விசுவடு பேயின் வினை தீர் நேயமுடனே
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். வெறுமையான ஒரு வாழ்வை நிறைவு பெற்ற முழுமையான ஒரு வாழ்வாக மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் முடியாது, அவ்வளவுதான், இனி ஒன்றுமில்லை, நாங்கள் மடிந்து போனோம் என்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு புதிய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு எதிராக நின்ற சத்ருவின் வல்லமைகளையும் எங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, சூழ்நிலையின் ஆண்டவர் நிமித்தமாக பல வகையிலே உமது பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் தோல்வி அடைந்த ஒரு நிலைமையில இருக்கலாம் ஐயா. வறுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் சுவாமி. சத்துருக்கள் மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லப்பட்ட ஒரு நிலைமையில, முடிந்து போனது நிலைமையில் இருக்கலாம் ஐயா. ஆனால் எங்கள் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கும் பொழுது இந்த நிலைமைகளெல்லாம் மாறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. 2 படகுகள் நிமிரத்தக்கதான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கொண்டு வர வல்லமையுடையவர் நீரப்பா. வண்ணாந்திரமான பாலைவனமான ஒரு இடத்துல ஆண்டவரே தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புகிற ஆண்டவர் நீரப்பா. மோவாபியரையும் இஸ்ரவேல் மக்களுடைய ஆண்டவர் எதிரிகளையும் கால்களின் கீழே ஆண்டவர் கொண்டு வந்து நீர் சங்காரம் பண்ணுகிற ஆண்டவர் நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் ஐயா. இன்றைக்கும் இது பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தராக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலை நிமித்தமாக உமது பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலைமைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நீர் எதிர்பார்க்கிற விசுவாசமும் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வந்து உம்முடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உம்முடைய எதிர்பார்ப்பும் ஆண்டவரே, அதை நாங்கள் பூர்த்தி செய்கிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, தொழில்கள் நிமித்தமாக அதில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தமாக உமது பிள்ளைகள் வேதனையோடு கூட இருக்கலாம் ஐயா. கையில் பிரயாசத்தில் ஆண்டவர் ஏற்பட்ட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பயங்கரமான நஷ்டத்தின் நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருக்கலாம் ஆண்டவர். இன்னுமாக கடன் பிரச்சனையினால மூழ்கி போன ஒரு நிலைமையில இருக்கலாம் சுவாமி. அவ்வளவுதான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடனை கொடுத்து விட்டு அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் சொல்ல ஒரு நிலைமையில கூட இருக்கலாம்ப்பா. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் தலைகளாக மாற்றுவதற்கு எங்கள் ஆண்டவர் போதுமானவரை இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமே வந்த ஆண்டவர் ஏராளமான பாடுகள் வருத்தத்து நிமித்தமாக சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஐயா. இன்றைக்கும் இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை எங்கள் ஆண்டவர் செய்யும்படியே ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய வேதத்தில் செய்த அற்புதங்களை நாங்கள் அப்படியே நாங்கள் நம்புகிறோம். 100க்கு 100 நாங்கள் விசுவாசிக்கிற ஐயா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவர் அபரிவிதமான காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைப்பீராக. நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. விசேஷமாக அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் எங்களுடைய பிள்ளைகளை இதை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, திருமண தடைகள் மூலமாக ஆண்டவரே பல வகையில் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. எவ்வளவோ நாங்கள் வரன் பார்த்து நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம், இனி முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாலும் கூட இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை நீ துவக்குவீராக. அவருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை இல்லைன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம் ஐயா. பல வருஷங்களாக இந்த பிள்ளைகள் ஏங்கி தவித்து சோர்ந்து போனவர்கள் இருக்கலாம் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் வனாந்திரத்தில் வயல்வெளிகளை உருவாக்க வல்லமையுடைய ஆண்டவர் ஐயா. அந்த வனாந்திரமான இடத்துல தண்ணீரை கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல் பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கற்பத்தின் கனியை நீ பூரணப்படுத்தி ஏற்றவேளை சுக பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. வயதான காலத்தில் ஏற்படும் எல்லா விதமான பலவீனங்களில் இருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நானே உன் தேவனை கர்த்தர் பயப்படாது என்று சொன்ன ஆண்டவர் ஐயா, கலங்காது என்று சொன்ன ஆண்டவர் ஐயா, உமது பிள்ளையுடைய கரங்களை பிடித்து நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய பலவீனத்திலே ஆண்டோடைய பலன் சம்பூர்ணமாய் விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாருமே ஆதரவில்லைன்னு சொல்லி கலங்குகின்ற ஒவ்வொரு
ஆண்டவர் தாய் தகப்பனுமா இருக்கிறாங்க ஜெபிக்கிறையா. அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து அவளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படுக்கையில் இருந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. அந்த படுக்கை முழுவதுமாய் கர்த்தர் மாற்றி போடுவீராக. கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நரம்பு மண்டலங்களுக்குள்ளாக எலும்புகளுக்குள்ளாக இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவள் பலப்படுத்துங்க ஐயா. பல வகையான வியாதி நிமித்தமாக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இருதய சம்பந்தமான வியாதியா இருக்கலாம், ஸ்பைனல் கால் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், நடக்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஆண்டவரே கிட்னி பிரச்சனையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட சுவாமி என் ஆண்டவர் ஆண்டவர் வல்லமை அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை நீங்க கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களே ஆண்டவரே கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை எங்கள் ஆண்டவர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது பிள்ளைகள் கையிட்டு சரி எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லா வேலைகளும் நிறைவான ஆசீர்வாதங்களை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகருடைய வருமானங்கள் பொத்தல் பையில போட்டது போல ஐயா ஆண்டவரே ஒன்றுமே நிற்கவில்லை சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் சுவாமி, இந்த நாள் முதற்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா அவர்களை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வருமானங்கள் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஐயா. எல்லா பொருளாதார தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உமது பிள்ளைகள் விரும்புகிற ஆண்டவர் நியாயமாக விரும்புகிற அவர்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. இத்தனை நாட்களாக மாதங்களாக ஆண்டுகளாக ஒருவேளை தடைப்பட்டு இருக்கலாம், அது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் எல்லாம் மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாங்கோடி ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தில் ஆண்டவரை பல வகையான குழப்பங்களையும் பிரச்சனையும் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பமும் யோசுவாவின் குடும்பத்தை போலும் சேவிக்கிற ஒரு குடும்பமாக, ஒரு குட்டி பரலோகத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு குடும்பமாய் திகழ ஆண்டவரே அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு எதிராக ஆண்டவர் சமாதானத்தை குலைக்க முடிய வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகள் அந்த காலத்துக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக, சமாதானம் இருப்பதாக. பிரிவினை ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாக நிர்மலமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆறலில் பங்கு பெற்ற அனைவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு கூட பிள்ளைகள் உடைய சமூகம் வந்திருந்தார்களோ எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இடைய பிள்ளைகள் பல ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு சென்று பணி செய்ய முடிய விரும்புகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவருடைய கிருபை பாதுகாப்பு அவர்களோடு கூட எப்போது நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த பாம்பே சார்ந்த அருமையான சார்ல்ஸ் ஹென்றி அவர்களுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ அவளுக்கு கொடுத்த அருமையான ஆண்டவரே துணைவியாருக்கை கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு சகோதரி ஜெனிவி சார்ல்ஸுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து இம்மட்டும் வழிநடத்தி தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியம் என்னும் செட்டைகளினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை முற்றிலுமாய் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அருமையான உமது பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த டிராவல்ஸ் அந்த பிசினஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதில் விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. யாபேசை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை விஸ்தாரமாக்கிற ஆண்டவர் உமது பிள்ளைகள் ஒவ்வொரு எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நன்மையினாலும் ஆரோக்கியத்தினாலும் அவன் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த மூத்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு மகள் ரூத் சார்ல்ஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகளுக்கென்று நீ வைத்த நல்ல பணிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மகளுடைய பணியிலும் இருக்கிற நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய மகளுக்கென்று வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர் எதிர்கால வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். அதன் காலத்து எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்கிற ஆண்டவர் உமது மகளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து கொடுக்கும்படியாக மங்களகரமான காரியங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல் ஆண்டவரே 12th எக்ஸாம் ஆண்டவரே எழுதி கொண்டிருக்க அருமையான மகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு மகள் ஜெனிஃபர் சார்ல்ஸ்க்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷித்த ஞானத்திறங்களை பிள்ளை நிறைத்து ஆண்டவரே உமது மகளுக்கு எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவர் எல்லா தேவைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசல் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து சம்பூர்ணமான நன்மைகள் நிரப்புகிற ஆண்டவர், அந்த உன்னதமான கிருபையில் நிரப்பி ஆரோக்கியத்தில் நிறைத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுங்க சுவாமி. இந்த ஊழியங்களுக்காக பல வகையிலே ஆண்டவர் ஜெபிக்கிற, இந்த ஊழியங்களை தாங்குகிற, உதவி செய்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 481 பாமாலை 314 பாடுவோம். வாழ்க சிலுவையே வாழ்க. கீதம் 481 பாமாலை 314 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மெய்யாகவே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்திருளி உம்முடைய கிருபையினாலும் அன்பின் பிரசன்னத்தினாலும் எங்கள் எல்லாரையும் நீர் நிறைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் மீண்டும் விசேஷமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.